ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யூடியூப் சீரிஸில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் கம்யூனிட்டி டேப். அதாவது இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி டேப் வந்து நம்ம சேனலில் கூட எனேபிளாக இருக்குது. அதாவது ராஜா டெக் அப்படிங்கிற இந்த நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒன்று எனேபிளாக இருக்குது. இந்த கம்யூனிட்டி டேப்பில் என்ன யூஸ், அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி டேப்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி டேப் வந்து உங்கள் சேனலுக்கு வரணும்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, இதை வந்து என்னென்ன ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல்லையும் பிடிச்சிருந்தது இந்த மாதிரியான எல்லா யூடியூப் டிப்ஸ் சீரிஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்னா என்ன? ஒன்றுமே இல்லை, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து வியூவர்ஸ் கிட்ட, சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து, அதாவது சேனலுடைய ஓனர் வந்து டேரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒன்று முக்கியமான ஒன்றா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் போஸ்ட்டாவோ இல்லை ஒரு கேள்வி, அதாவது நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளாவோ எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் வந்து எதனாலும் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அந்த கம்யூனிட்டி டேப்பில். அதுவும் யூடியூப்னுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு தகுந்தவாறு வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி டேப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுனா ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே அதில் வந்து அந்த கம்யூனிட்டி டேப் ஆப்ஷன் வந்து வந்துடும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக போஸ்ட்டோ இல்லைனா போலோ கொடுத்துக்கலாம். நீங்கள் போல் கொடுக்கணுன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போல் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஃபோட்டோனா இந்த இமேஜ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ மாதிரி போஸ்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி டேப்பில் என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளான ஒன்று தான். 1000 சப்ஸ்கிரைபர், அதாவது 1K சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க உங்கள் சேனலில் அப்படின்னு சொன்னால் இது வந்து உடனே கிடச்சிடாது. நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 2 வீக் இருக்கும். 1 வீக் ஆர் 1.5 வீக் கிட்ட ஆச்சு. எல்லாருடைய சேனலுக்கும் இப்படி ஆகும்னு நான் சொல்ல வரல, யாருக்குனாலும் உடனே வரும். ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்புடைய ஹெல்ப் ஃபார்மில் போய் ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு வந்து கம்யூனிட்டி டேப் இன்னும் எனேபிள் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து இந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒன்று உங்கள் சேனலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒன்று வரும். அதே மாதிரி தான் லைவ் ஆப்ஷனும் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆப்ஷனும் எனேபிள் ஆகும். இந்த 2 ஆப்ஷனும் இதை வச்சு தான் இருக்குது. கம்யூனிட்டி டேப் பற்றினா ஃபுல் யூசேஜை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து என்ன, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டேப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டேப்பில் வந்து என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம சேனலில் எப்படி அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும்னா என்னென்ன நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஜஸ்ட் 3 மினிட்ஸில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் பிகினராக இருந்தாங்கன்னா, யூடியூப்பராக அவங்களும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். உங்கள் கேள்வி விட்டு சந்தேகங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.